கடவுள் மறுப்பு இயக்கத்திலிருந்து வந்தவர் அண்ணா. அப்புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாத்தினாரா? சினிமாவில் வேஷம் போட்டு நடிச்சார் எம்ஜிஆர், முருகன் வேஷம் போட்டுக்கிட்டு. அப்ப திராவிட கழகத்தை தான் எதிர்ப்பு வந்து திராவிட இயக்கத்துல ஒத்தனும் வரல. சோ அவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கடைசியா ஒரு உதாரணம் சொல்றேன். மத்திய அரசுல ஒரே ஒரு பதவி கொடுத்தாங்க, கேபினெட் அமைச்சர் பதவி. அப்ப கருணாநிதி தன் மருமகனை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தேன்னு கேட்டாங்க கருணாநிதி மாறனுக்கு. அவருக்கு ஹிந்தி தெரியும்னு சொன்னார். இதை விட பெரிய மாற்றம் வேண்டுமா? திரு முத்துக்குமார், இது உங்களுடைய சொல்லாடல் அல்ல, ஆனால் உங்கள் புத்தகத்தை பற்றிய விமர்சனத்துல எம்ஜிஆரின் சமரசங்கள், மழுப்பல்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் விமர்சகர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க? அந்த எமர்ஜென்சி காலகட்டம், ஒரு துருவத்தில் திரு கருணாநிதி, ஒரு துருவத்தில் திரு எம்ஜிஆர். அதாவது எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஆட்சியில அறுதி பெரும்பான்மையை விட அபரிமிதமான இடங்களோட ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியா திமுக இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு புதிய கட்சியை தொடங்கி ஒரு இடைத்தேர்தல் வெற்றியோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிற ஒரு கட்சியா அதிமுக இருக்கு. அந்த சமயத்துல இந்திரா காந்தி, இன்னைக்கு நம்ம குன்ஹாவை பத்தி பேசுறோம், அன்னைக்கு சின்ஹா, ஜக்மோகன் லால் சின்ஹா கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்திரா காந்தியினுடைய பதவி பறிபோகுது. அதன் தொடர்ச்சியா அவங்க வந்து எமர்ஜென்சியை அமல்படுத்துறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லி மிக தீவிரமா வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் தான் அதை எதிர்த்தது. அதுல ஒன்று தமிழகம். அந்த தமிழகம் வந்து தமிழக ஆட்சியாளராக இருக்கக்கூடிய கருணாநிதி மிக தீவிரமா அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஒரு தன்னுடைய கட்சி மாநாட்டில் தீர்மானம் போட்டு அந்த எமர்ஜென்சியை எதிர்க்கிறார். இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் புதிய கட்சியை தொடங்கி வெற்றியோடு இருப்பவர். அந்த எமர்ஜென்சி அதை ஜனநாயகத்தை பறிக்கிறது, பேச்சுரிமை, சொத்துரிமை எல்லாத்தையும், பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாத்தையும் வந்து தடை செய்யுதுங்கிற அந்த எமர்ஜென்சியை தீர்மானம் போட்டு ஆதரிக்கிறாரு. அந்த தீர்மானத்தை கொண்டு போய் இந்திரா காந்தியே நேரடியாக கொடுக்கிறாரு. இது எந்த அளவுக்கு இருதுருவ அரசியலை இது இட்டு செல்லுங்கிறதுக்கு இது மிக மிக முக்கியமான உதாரணம். காரணம் என்னன்னா, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். கருணாநிதி எமர்ஜென்சியை எதிர்க்கிறார், அதனால் நாம் அதை ஆதரிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு தட்டையான நிலைப்பாட்டில் அவர் எடுத்து அதை மிகப்பெரிய அளவில் கொண்டு போறாரு. அதனாலதான் அந்த சமயத்துல தான் வந்து அதிமுகங்கிறது அஇஅதிமுகன்னு பேரு. அந்த அளவுக்கு இந்திரா காந்தி மேல எம்ஜிஆருக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த பயத்தின் ஒரு நீட்சியா தான் தீர்மானமே போட்டு கொண்டு போயிட்டு இந்திரா காந்தி கொடுக்கிறாரு. இதுதான் வந்து திமுக அதிமுக முக்கியமான விஷயம். திரு அசோக், உங்களிடம் இந்த எமர்ஜென்சிக்கு பிறகு அது இந்திரா காந்தி அவர்கள் ஒடுக்கிய முறையாக இருக்கலாம், மிசாவாக இருக்கலாம், அதை தாண்டி ஒரு அரசியல் ஈக்குவேஷன்ஸ், ஒரு சதுரங்க விளையாட்டு தமிழக அரசியல் களத்திலும் நடந்தது அப்படின்றத ஒரு திராவிட இயக்க பார்வை கொண்டவரா நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, முக்கியமான விஷயம் வந்து இந்த முதல் கேள்வி வந்து தமிழகத்தில் மிக முக்கியமான சம்பவங்கள்ல மிசாவை தமிழகம் எதிர்கொண்ட விதம். நாம் இந்த இடத்துல தமிழகம் பார்க்கிறது எப்படின்னா, அப்போது ஆட்சியில் இருந்த திமுகவை வைத்துதான் தமிழகம் எப்படி எதிர்கொண்டது என்பதை பார்க்க வேண்டும். முதல்வரே தெருவில் இருந்து துண்டு சீட்டு விநியோகித்ததாகட்டும், யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு வழிகளில் பத்திரிகைகள் வெளியிட்டதாகட்டும், இது போல் ஒரு மிக நூதனமான முறையில் இந்திரா காந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிறார் கருணாநிதி. இது ஒரு புறம். சார் சொன்ன மாதிரி என்ன கருணாநிதி செஞ்சாலும் அதை எதிர்த்து செய்ய வேண்டும் என்பது எம்ஜிஆர் அரசியலாக இருந்தாலும், மிசாவை பொறுத்தவரை ஒருவேளை கருணாநிதி மிசாவை ஆதரித்திருந்தால் எம்ஜிஆரும் ஆதரித்திருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் எம்ஜிஆர், நீங்க அந்த எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது இந்தியாங்கிற அடைப்பு குறிக்குள் தன்னை மிகச்சரியாக பொறித்து கொண்ட ஒரு தமிழக அரசியல்வாதி அவர். இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, 1983 ஈழத்தில் நடந்த ஜூலை கலவரமாகட்டும், அப்பொழுதும் இந்தியாவில், அப்போதும் தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு ஆதரவாக எழுந்த எல்லா போராட்டங்களையும் எம்ஜிஆர் மத்திய அரசுக்கு ஆதரவாக அடக்குகிறார். ஒன்று. ரெண்டாவது, இந்திரா காந்தி விடுதலை புலிகள் ஆதரவாக, அதாவது இந்தியா என்ற ஒரு அமைப்பு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தவரை எம்ஜிஆர் விடுதலை புலிகளுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார். பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வருகிறார், காட்சிகள் மாறுகிறது, அமைதிப்படை போகிறது, எப்போதும் இல்லாத அளவு ஈழம் நசுக்கப்படுகிறது. அப்பொழுது அமெரிக்காவிலே மருத்துவமனையில் இருந்த எம்ஜிஆருடைய நிலைப்பாடு முற்றிலும் மாறுபடுகிறது. சொன்னா கேட்டுக்க வேண்டியதானா என்று விடுதலை புலிகளை சொல்கிறார். இது வந்து பார்த்த சாரதி என்ற பத்திரிகையாளர் அப்போது எம்ஜிஆரை சந்தித்தவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பதிவு செய்திருக்கிறார். ஆக எம்ஜிஆரை எப்பொழுதுமே ஒரு ப்ரோ இந்தியன், ப்ரோ மத்திய அரசு முதல்வராகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர, கருணாநிதியிடம் எப்பொழுதுமே இருக்கும் அல்லது சமீப காலங்களில் தொய்வடைந்திருக்கும் ஒரு ரிபலியஸ் நேச்சர் எம்ஜிஆருக்கு எப்போதுமே இருந்ததில்லை. திரு சுப்பு இதை விமர்சன பூர்வமாக வைக்கிறார். ஒரு கலகக்காரராக, ஒரு போர் வீரராக திரைப்படங்கள்ல சித்தரிக்கப்படுகிற திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்திய தேசியத்தோடு இயைந்தே போகக்கூடிய தன்மை இருக்கிறது. இது ஒன்று. திரு கருணாநிதி சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் கூட எம்ஜிஆர் பிளவு என்பது டெல்லியில் இருந்து
ரொம்ப சாதகமாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் எம்ஜிஆரினுடைய வரவு ரொம்ப தோதாக அமைந்தது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இந்த அரசியல் விமர்சனத்தை, பார்வையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் கழகம் என்பது எனக்கு உடன்பாடில்லை. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு சுனாமி, ஒரு பெரிய வெள்ளம், ஒரு ஆபத்து ஏற்படும் போது அப்ப நம்ம நல்லது கெட்டது பார்க்கறது யாரா இருந்தாலும் சேர்த்துக்கிறோம். நமக்கு கொஞ்சம் கடங்காரனா இருந்தாலும் அவனையும் சேர்த்துக்கிறோம், நம்ம எதிரியா இருந்தாலும் அவனையும் சேர்த்துக்கிறோம். எல்லாரும் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதுதான் அந்த நேரத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே எண்ணம். அவசர காலம் என்பது அப்படிப்பட்ட ஒரு காலம். இந்திய ஜனநாயகத்தை வேறெடுத்து சர்வாதிகாரத்தை நிலைநாட்டியது இந்திரா காந்தியோட அரசு. அதை எல்லோரும் இயன்ற அளவில் எதிர்த்தார்கள். கருணாநிதியும் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது முக்கியமாக அவருடைய சாதனை என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் அவருக்கு இந்திரா காந்தி எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ மாநில முதல்வர்களை போல ஒத்துப்போய் இருந்தால் அவருக்கு பல லாபங்கள் இருந்திருக்கக்கூடும். அந்த நேரத்தில் ஓமேத்தா வந்து கலைஞரை சந்திச்சு கேட்கிறப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தை நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்ப கூட அதை கருணாநிதி ஒத்துக்கல. அவர் அதை எதிர்த்தார் என்பது மட்டுமல்ல, அவருடைய தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொடுமையான நேரத்திலே கட்டுக்கோப்பா இருந்தது என்பது ஒரு சிறப்பான செய்தி. அது கன்சைடு எ பாயிண்ட் ஃபார் கருணாநிதி ஆல்சோ இஃப் இட் இஸ் ரியலி நீடட். தப்பு இல்ல, உயிர் பலியே கொடுத்தாங்க. இறந்து போனார், பெருந்தன்மையா செத்த போயிருக்காரு. அப்புறம் அதை மறந்துட்டு அவரே அங்க போய் சேர்ந்தாரு, தனிக்கதை. அதை மக்கள் தான் பதில் சொல்லணும். அதுக்கு எம்ஜிஆரை பொறுத்தவரை அவருடைய நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றுல வந்து அவர் கழகக்காரராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. இல்ல, திரைப்படங்கள்ல சொன்னேன், அவர் மக்களுக்கு இயன்ற அளவு நன்மை செய்துதான் அவர் மறைந்தார். அவருடைய அந்த எமர்ஜென்சி என்பது அவருடைய அரசியல் வாழ்வு கரும்புள்ளி என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறேன். நான் திரைப்படங்கள்ல ஒரு போர் வீரராக சித்தரிக்கப்பட்டார் அப்படின்றது, கழகம் அப்படின்றத ஒரு புரட்சிக்காரராக தான் நான் முன்னிலைப்படுத்தினேன். திரு ஜெயபிரகாஷும் இந்த எமர்ஜென்சி போக்குகள் அதுல இருக்கக்கூடிய தமிழகத்துல, ஏன்னா நம்ம குறுக்கி கருணாநிதி எம்ஜிஆர்ன்றதை கடந்து மற்ற கட்சிகளும் இருந்தது, இடதுசாரி இயக்கங்கள், தமிழ் தேசியம் எல்லாம் சிறு குழுக்களாக இயங்கிட்டு இருந்தப்ப அவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது 1975 நெருக்கடி நிலை அறிவிக்கப்படுகிறது. 1975 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியில் இருக்கிறது. எம்ஜிஆர் வந்து 1977 தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிகிறார். ஆனா அதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சி எதிர்த்தது அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளதான், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அவர் ஏன் கேட்டிருக்காரு. ஒன்று முக்கியமான விஷயம், அந்த நெருக்கடி நிலை காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது யார் யார் நெருக்கடி நிலையை எதிர்த்தார்களோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் அடைக்கல பூமியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் தமிழகமும் விளங்கியது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முதற்கொண்டு அத்தனை பேரும் இங்கேதான் தலைமறைவாக இருந்தார்கள். காரணம், நெருக்கடி நிலையை எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 1975 நடந்த கோவையிலே நடந்த திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாட்டில் கூட அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஒரு 6 மாதத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்ட பிறகு அந்த முரசொலி பத்திரிகையை டானசோ குறிப்பிட்ட மாதிரி முரசொலி பத்திரிகையை அவர் நடத்திய விதமே, அதாவது அந்த தணிக்கையை அவர் கடந்து வந்த விதம் இருக்கிறது இல்லையா, விளக்கெண்ணெய் சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது என்று 4 பக்கமும் அதே செய்தி வரும். அப்ப தணிக்கை அலுவலர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆமா, அப்ப உடனே வெள்ளை அவர்கள் இப்படி போடக்கூடாதுன்னு உடனே அடுத்த நாள் எல்லா பக்கமும் வெள்ளையா வரும். அப்ப வெள்ளையா வந்துச்சுன்னா மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறனால அப்ப அவர் ஒரு எடுத்துக்காட்டு, சிட்டி பாபு சிறையில அடிச்சு கொன்னாங்க. அதை பற்றி குறிப்பிடுகிற போது 1000 பேர் சூழ்ந்து கொண்டு அடித்தாலும் தேக்குமர தேகம் போல நின்றவனே அப்படின்னு எழுதினாரு. அதுக்கப்புறம் யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுக்கிற போது அப்படி நேரடியாக கொடுக்க முடியாதுங்கிறனால அண்ணா நினைவு நாளுக்கு, அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு வர இயலாதவர்கள்னு பட்டியல் போட்டார். அவர் அந்த கடந்து வந்த விதம் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய பாராட்டு. நேரம் குறைவாக சொல்லிடுறேன். நம்ம திரும்பி திரும்பி காங்கிரஸ் திமுக என்ற பாணியிலே பேசிட்டு இருக்கோம். குறிப்பா அவசர நிலை என்று வரும்போது ஒரு விஷயத்தை இந்த பதிவு பண்ண நினைக்கிறேன். இந்த இடத்துல முற்போக்கு என்று அடிக்கடி பேசுகின்ற தோழர்கள், குறிப்பா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், அவசர நிலையிலே இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்தை கைகோத்தார்கள் என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம். மார்க்சிஸ்டுகள் உங்களோட சேர்ந்தே போரிட்டார்கள் அப்படிங்கறதை நம்ம சேர்த்து பதிவு பண்ணணும். சரிங்க. நான் இவ்வளவு தமிழக அரசியல் வரலாறு குறித்து தான், இதுல விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் வரலாற்றுல இடமில்லை அப்படின்றதை கடந்து இதனுடைய சம்மரைஸா நம்ம பார்க்கிறப்ப நான் திரு அசோக் உங்களிடம் தான் கேட்கணும்.
ஒரு டெல்லி தலைமையோடு மூர்க்கமாக போரிட்ட ஒரு போக்குகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் படிப்படியாக அது நீர்த்து போய், குறிப்பாக உலகமயமாதலுக்கு பிறகெல்லாம் தமிழக வளங்களாக இருக்கலாம், தமிழக உரிமை சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு நீர்த்து போன தன்மைக்கு தமிழகம் வந்திருக்கு. அதிலிருந்து நம்ம இன்னொரு அரசியலை கட்டமைக்க வேண்டும்ன்ற பார்வையை நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல, கண்டிப்பாக. இப்ப ஒரு திராவிட இயக்கம் என்பதையும் திராவிட கட்சி என்பதையும் நான் இருவேறு தளங்களாக பார்க்கிறேன். திராவிட கட்சியின் செயல்பாடுகளில் என்னால் சமரசத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. அது வாக்கரசியலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். திராவிட இயக்கத்தில் என்னால் சமரசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் திமுகவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு பிறகு வந்த அதிமுக எப்பொழுதுமே ஒரு மத்திய அரசுடன் இணங்குவதாகவோ அல்லது ஒரு எம்ஜிஆர் காலத்தில் சொல்கிறேன், இப்போது இருக்கும் சொல்ல வந்த பிறகு மத்திய அரசுடன் எப்பொழுதும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் போக்கு நீர்த்து போயிருக்கிறது. மத்திய அரசின் சில விஷயங்களுக்கு இணங்கும் தன்மைக்கும் திராவிட அரசியல் தள்ளப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் இப்பொழுது எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த நீட் எக்ஸாம் அறிவித்தார்களே, அதற்கு கூட முதலில் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டில் தான் வருகிறது. இரண்டு தலைவர்களிடம் இருந்து வருகிறது. முதல்வர் ஜெயலலிதாவிடமும் இருந்து வருகிறது, கருணாநிதி இருந்தும் வருகிறது. இந்த அவசியத்தை தான் திராவிட இயக்கத்தின் தேவை ஒரு மாநிலத்தில் எவ்வளவு முக்கியம், தமிழகத்தில் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஒரு உதாரணத்தை வைத்துதான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு விஷயம் நீர்த்து போய் விட்டது அல்லது முன்பு போல அது ஒரு வீச்சோடு இல்லை என்பதற்காக அந்த விஷயத்தை நாம் முற்றிலும் நிராகரித்து விட முடியாது. ஒரு இலக்கை நோக்கி ஒரு 50 ஆண்டுகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு வேகத்திலே ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது அந்த தொய்வுக்கான காரணத்தை அலசி நாம் எப்படி இன்னும் முன்னேற வேண்டும் என்பதான் பார்க்க வேண்டுமே தவிர, மறுபடியும் முதலிலிருந்து ஆரம்பிப்போம், திராவிடம் என்பதே மாயை, தமிழ் தேசியம் தான் என்பதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இன்னொன்று, அதைதான் இந்த தேர்தலும் நிரூபித்திருக்கிறது. திரு முத்துக்குமார், நான் தேர்தலை கடந்து முடிவுகளை கடந்துதான் பேச வேண்டியிருக்கும். அது தேர்தல் விவாதமாக மாற்ற முடியாது என்னால. அதனால திரு முத்துக்குமார், நீங்க தமிழக அரசியல் வரலாறு இதனுடைய எல்லா போக்குகளையும் எழுதியிருக்கிறீங்க. என்னுடைய கேள்வி நான் இது தேர்தல் சார்ந்த விமர்சனமாகவும் வைக்கல, அது பல தளங்கள்ல வைக்கப்பட்டதுனால திராவிட கட்சிகளால் இங்கு எதுவுமே நடக்கல, இதனால் பாதகம் தான் அதிகமாக விளைந்தது அப்படின்னு சொல்றப்ப ஒரு வரலாற்று எழுத்தாளரா நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இல்ல, அதாவது அந்த குற்றச்சாட்டை நான் முற்றிலும் நிராகரிக்க முடியாது. ஆனா பகுதி அளவுல ஒரு பகுதி அப்படிங்கிறது ஒரு 70% அளவுக்கு நான் அதை ஏத்துக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு அல்லது திமுகவினுடைய ஆட்சிக்கு வந்த பிறகான பங்களிப்புங்கிறது மிகவும் அதிகமானது, மிக முக்கியமான விஷயம். அடுத்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மாநில அரசு மத்திய அரசோட உரையாடல் நடத்துறதுல சுணங்கி போயிருக்கு அப்படிங்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான 50 முழக்கங்கள்ல அல்லது திமுக 50 முழக்கங்கள்ல மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது. இந்த மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறதுல 1979லயே தமிழகத்துக்கு மத்தியில தமிழகத்துக்குன்னா தமிழகத்தில் கூடிய திராவிட இயக்க கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிடுச்சு எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே. ஆனாலும் கூட அந்த கூட்டாட்சி அப்படிங்கிறது வெறுமனே கூட்டணி ஆட்சியா மட்டுமே இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம். இந்த இலாக்கா அந்த இலாக்காங்கிறதுக்குள்ள சுருங்குறதுனாலதான் மத்திய அரசனுடைய ஒரு வீரியமான உரையாடலை நடத்த முடியலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உனக்கு எழுப்பு. இறுதியாக ஒற்றை வரி பதில் தான், எனக்கு நேரம் இல்லாததுனால. இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் பல தலைவர்களின் பெயரை என்னால பார்க்க முடிகிறது. நீங்க குறிப்பாக இந்த போக்குகள்ல நீங்க மதிப்பிடக்கூடிய தலைவர் யார் அப்படின்றத சுருக்கமாக சொல்லலாம். திரு சுப்பு, நீங்க யார நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க? திராவிட இயக்க தலைவரைத்தான் சொல்லணுமா? இல்ல, தமிழக அரசியல் வரலாறு. தமிழக அரசியல் வரலாறு காமராஜர் சொல்லலாம். காமராஜர், நீங்க சொல்லுங்க. தந்தை பெரியார். ஜெயபாக் பெரியாரை சொல்லுங்க. பெரியாரும் காமராஜர், பெரியாரை சொல்கிறீர்கள். ரொம்ப ஒரு வரலாற்று தன்மையோடு இருக்கக்கூடிய விவாதம் தான். ஆனா அதை ரொம்ப ஆழமான பார்வைகளோடு வரலாற்றுக்கே இருக்கக்கூடிய முரணியக்கங்களை எல்லாம் ரொம்ப அழகாக தொட்டீர்கள். உங்கள் 4 பேருக்குமே சிறப்பு நினைவு பரிசை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வழங்க விரும்புகிறது. எழுத்தாளர் முத்துக்குமார், உங்களுக்கு நினைவு பரிசு. உங்களுக்கு நன்றி. இன்றைய கேள்வி நேரம் என்பது ஒவ்வொரு நாளுமே புத்தக கண்காட்சியினுடைய களத்தில் இருந்து ஒரு புத்தகம், அது புத்தகம் பேசக்கூடிய பேசுபடு பொருள். பொதுவாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை இன்னொரு புத்தகத்தில் தான் விமர்சனமாக எதிர்கொண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் கேள்வி நேரம் அந்த தடையை உடைத்தெறிந்து புத்தகத்தையே விவாத பொருளாக மாற்றி வாதித்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற விமர்சனங்களும் விவாதங்களும் புத்தக கண்காட்சி களத்தில் இருந்து தொடரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.